மொபைல் போனை இப்படி மட்டும் பயன்படுத்த வேண்டாம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆய்வில் வெளியான திடுக்கிடும் உண்மைகள். இந்தியாவில் மட்டும் 95% மேற்பட்டோர் மொபைல் போனை பயன்படுத்துகின்றனர். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மொபைல் போன் தேவை அதிகம் என்பது உண்மைதான். ஆனாலும் அதை பயன்படுத்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே நாம் அதற்காக செலவிட வேண்டும் என்பதும் முக்கியம். ஏனென்றால் அதிக நேரம் மொபைல் போன் பயன்பாடு உடல் நலத்தை பாதிப்பதோடு இயற்கையான வாழ்க்கையையும் பாதித்து விடுகின்றது. இன்றைய இளம் தலைமுறையினர் மொபைல் போனை தங்களது உலகமாகவே நினைக்கின்றனர். தேவையான அனைத்து தகவல்களும் மொபைல் போனில் கிடைத்து விடுகிறது என்றாலும் அதற்காக அதிக நேரம் அதை பயன்படுத்துவது மிகவும் தவறு. தற்போதைய சூழலில் குழந்தைகள் கூட மொபைல் போனை வெகு நேரம் பார்க்கின்றனர். இது அவர்களின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகளை மன ரீதியாக தடுக்கிறது. அவர்களது கவனச்சிதறலை அதிகரிக்கிறது. தற்பொழுது சமூக வலைதளங்களில் வரும் ஷார்ட்ஸ் வீடியோக்களை நிறைய நேரம் பார்க்கின்றனர். இதற்காகவே அவர்கள் அதிக நேரத்தை மொபைல் போனில் செலவிடுகின்றனர். இரவு நேரத்தில் நமது உடல் சமநிலை பெற தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். ஆனால் இன்றைய சூழலில் பலரும் இரவு நேரங்களில் தூக்கத்தை தவிர்த்துவிட்டு மொபைல் போன் பார்ப்பது அதிகரித்து விட்டது. குறிப்பாக தூக்கம் வரும் வரை மொபைல் போனையே பார்த்து கொண்டிருப்பதால் மூளையின் செயல்பாடு, சுரப்பிகளின் செயல்பாடு பாதிக்கின்றது. ஒவ்வொருவரும் தினமும் குறைந்தபட்சம் 7 முதல் 8 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். இரவு நேரங்களில் மொபைல் போன் பார்ப்பதால் பலரும் 5 மணி நேரம் கூட சரியாக தூங்குவதில்லை என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனால் உடல் பருமன், மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு உடல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பொழுதுபோக்கிற்காக மொபைல் போனை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். அல்லது அந்த நேரத்தில் உடலுக்கும் மனதிற்கும் போதிய ஓய்வு தருவதே மிகவும் முக்கியம். இரவு நேரத்தில் அதிக நேரம் மொபைல் ஸ்கிரீனை பார்ப்பதால் அதிலிருந்து வெளிவரும் நீல நிற கதிர்வீச்சு மூளையை அதிக அளவில் பாதிக்கிறது. மேலும் அந்த வெளிச்சம் காரணமாக இன்னும் இரவு நேரம் வரவில்லை என்று மூளை தவறாக புரிந்து கொண்டு தூக்கத்தை தள்ளி போடுகிறது. இரவில் அதிக நேரம் மொபைல் போன் பார்ப்பதால் தூக்கமின்மை, இருதய பாதிப்புகள், உடல் பருமன், மன அழுத்தம், நோய் எதிர்ப்பு திறன் குறைதல் போன்ற பலவிதமான பாதிப்புகள் ஏற்படலாம் என்று இது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் 2 மணி நேரத்திற்கு பிறகு கூடுதலாக மொபைல் போனை பார்க்கும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆபத்தானது. இதனால் ஆண்களிடம் ஒரு விதமான மூர்க்கத்தனமும், பெண்களிடம் பதட்டம் மற்றும் மனசோர்வும் 10% அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே மொபைல் போனை பயன்படுத்தும் நேரத்தை கட்டாயம் குறைக்க வேண்டும். அதனால் இந்த டிப்ஸ்களை இனி கட்டாயம் பின்பற்றுங்கள். முதலில் அதிக நேரம் டிவி மற்றும் மொபைல் போன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதற்கு மாற்றாக பிடித்த மற்றவைகளின் மீது கவனத்தை திசை திருப்ப வேண்டும். புத்தக வாசிப்பு, ஓவியம் வரைதல், எம்ப்ராய்டரிங், டெய்லரிங் என கவனத்தை மாற்றிக்கொள்ளலாம். மொபைல் போன் பார்க்கும் நேரத்தை தூங்கும் நேரமாக அல்லது ஓய்வுக்கான நேரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல் பகல் நேரத்தில் தூங்குவது தவிர்க்க வேண்டும். இரவு 9 மணிக்கு மேல் டிவி மற்றும் மொபைல் போன் பார்ப்பது கட்டாயம் தவிர்க்க வேண்டும். சில மொபைல் செயலிகளை பயன்படுத்தும் போது எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும் என்பதை கண்காணித்து பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் அதிக நேரம் மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்க்க பெற்றோர்கள் அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். இப்படி செய்தால்தான் மொபைல் போன் அதிக நேரம் பார்ப்பதும் அதனால் ஏற்படும் உடல் மனநல பாதிப்புகளையும் குறைக்க முடியும்.